அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்மளுக்கு கோடைக்காலம் வந்துருச்சுங்க. இனி வெயிலினோட தாக்கம் இந்த வருஷம் இப்பவே அதிகமாயிடுச்சுங்க. இப்ப நம்ம இந்த வெயில்லேருந்து நம்ம செடி கொடிகள காப்பாத்தணுங்க. அதுக்கு நம்ம நெறைய முயற்சி எடுக்கணுங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம மாடி தோட்டத்துல பார்த்தீங்கன்னாக்கா, வெயிலுக்கு ஏத்த மாரி நம்ப உணவு எடுத்துக்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம என்னென்ன போடலான்றத பத்தி யோசிக்கணும். அப்படி பார்க்கும்போது வெள்ளரிக்காய், கிர்னி அதெல்லாம் போடலாங்க. இப்ப பாருங்க, நானு வெள்ளரி 2 மாசத்துக்கு முன்னாடி விதைகள் போட்டேங்க. சாம்பார் வெள்ளரி அதெல்லாம் இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கோடை காலத்துக்கு ஏத்த இந்த பிஞ்சு வெள்ளரின்னு சொல்லுவாங்க. இத பாருங்க, நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். திடீர்னு பார்க்கும்போது அழகா வந்திருந்தாங்க. இது ஒண்ணு மட்டும் இல்லைங்க. நெறைய பிஞ்சு வந்து ஃபுல்லா அந்த கொடி ஃபுல்லா வச்சிருக்குதுங்க. இது ஒண்ணுதான் பெருசா இருக்கு. மீதி எல்லாம் சின்ன சின்னதா இருக்குங்க. இப்ப வெள்ளரி பிஞ்சோ இல்ல பூக்களோ உதிர்ந்துருதுன்னா முதல்ல பாத்தீங்கன்னாக்கா, ஆண் பூ தாங்க நெறைய வருது. இத பாருங்க, மஞ்சளா எவ்வளவு பூ வருது பாருங்க மேல வரைக்கும். பெண் பூ கம்மியா தான் இருக்குங்க. அப்படி பெண் பூ வந்துருச்சுன்னா, ஒருவேளை இந்த பிஞ்சு உதிர்ற மாதிரி இருந்ததுனாக்கா, நீங்க ஹேண்ட் போலினேஷன் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா உதிராதுங்க. தோட்டம் வச்சிருக்க எல்லாருக்கும் அதை பத்தி தெரியும். அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா நிறைய காய் கிடைக்குங்க. இப்ப எனக்கு ஒரு 5-6 பிஞ்சு இதுல இருக்குதுங்க. இனி இப்பதான் மேல ஏறுதுங்க. நிறைய கிடைக்கும்னு நான் நம்புறேங்க. இது ஒண்ணு நல்லா பெருசா இருக்குங்க. இது பிஞ்சு வெள்ளரின்னு சொல்லலாம், கோடை வெள்ளரி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. அனைவருக்கும் மிக்க நன்றிங்க.